எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல சூனிய ஆட்டம் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். மோனிஷா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பாக்குற எல்லாருக்கும் நெஞ்செல்லாம் படபடப்பாகுது. மோனிஷா வேண்டாண்டா கண்ணு, அப்பா வர ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு. பிரபு பதறவே மோனல ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு லேக்காவும் கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மோனிஷா அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இல்ல நான் போறேன், நான் போய் தான் ஆகணும், இல்லைன்னா மோனல் போகணுமாமா, நான் போறேன். அவ சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிக்குது. வெங்கடாச்சலம் மேல இருக்கிற பேத்தியை பார்த்து, கண்ணு தாத்தாக்கா கீழே இறங்குப்பா, அப்பெல்லாம் எந்த தப்பையும் பண்ணிடாதப்பா. அவர் சொன்ன வார்த்தை கூட அவ காதுல விழுகல. அந்த தொட்டி தான் எட்டி பார்த்துட்டு இருக்கிறா. அது கிட்டத்தட்ட நிறைய லிட்டர் பிடிக்கிற தொட்டி. 1000 கணக்குக்கு மேல 5000 10,000 பிடிக்கக்கூடிய தொட்டி. பிள்ளை விழுந்தானா கண்டிப்பா மூச்சு திணறி இறந்துருவா. ஆனா அவ குதிக்க கூடாது அப்படிங்கறதா இவங்களுடைய எண்ணம். அதுக்காக எவ்வளவு சொல்லி பார்த்துமே மோனல் கேட்குற மாதிரி தெரியல. ஒரு எட்டு எடுத்து வச்சா கூட மோனிஷா உள்ள விழுந்துருவாங்களோங்கிற பயம். அதனாலேயே கீழே நின்று சமாதானப்படுத்த வெங்கடாச்சலபதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட வேட்டியை தூக்கிக்கிட்டு வேகமா அந்த மூலையில் நிற்கக்கூடிய அந்த ஆள் கிட்ட ஓடுறான். முன்னாடி போய் நிற்க அந்த ஆள் வெங்கடாச்சலபதியை பார்க்குறாரு. வெங்கடாச்சலபதி, ஐயா தயவு செஞ்சு என் பேத்தியை காப்பாத்துங்க ஐயா, உங்களை கெஞ்சி கேட்குறேன், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என் பேத்தியை காப்பாத்துங்க. நான் என்ன சாமி பண்ணட்டும்? வீட்டில் ஒருத்தருக்கும் நம்பிக்கை இல்லை. நான் வந்தாலும் மந்திரி பழிக்காதே. நான் நம்புறேன் ஐயா, காலில் விழுகிறேன், என் பேத்தியை காப்பாத்துங்க. வெங்கடாச்சலபதி கெஞ்சினதுக்கு அப்புறமா அவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றி முற்றியும் பார்த்து அங்கிருந்து ஒரு கல்லை எடுக்கிறாரு. கல்லை எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு நடந்து வராரு. இதை பார்த்த லேக்கா, பிரபு இந்த நேரத்தில் கூட பாருங்க மாமா என்ன பண்ணுறாருன்னு, எனக்கு கோவமா வருது. லேக்கா வாயை மூடு முதல்ல. நீ இந்த சூழ்நிலையும் அவர் தான் குறை சொல்லணுமா? நீ அமைதியா நிக்க மாட்டியா? பிரபு அப்படி சொன்ன உடனே லேக்காக்கு ஒரு மாதிரி இருக்க அவளும் அமைதியா நின்றுகிட்டா. பிரபு அடுத்த நிமிஷம் எதுவுமே யோசிக்காம வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் உள்ள இருக்கிற மாடிப்படி வழியா மேலே போலான்னு முடிவு பண்றான். கையில ஒரு கல்லோட வந்த அந்த ஆள் வீட்டுக்கு முன்னாடி நின்று தான் கைய முன்னாடி நீட்டுறான். வெங்கடாச்சலம் பக்கத்துல நின்றுக்கிட்டு கை கும்பிட்ட மாதிரி நின்றுட்டு இருக்க லேக்கா கொஞ்சம் கோவம் கலந்த பார்வையோட வெங்கடாச்சலத்தையுமே அந்த ஆளையும் பார்க்குறாங்க. மோனிஷா பயத்தில் தான் அம்மாவை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறா. கையை முன்னாடி நீட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தான் நெத்திக்கு கீழே கொண்டு போய் அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லி கையை மேலே நீட்டுறாரு. கையை மேலே நிறுத்தின உடனே மேலே நின்றக்கூடிய மோனிஷா அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி அப்படி நிற்கிறா. அப்படியே மர கணக்கா ஒரு முடி கூட அசையல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மோனிஷா நின்றுட்டு இருக்கிறா. தான் கையை இடது பக்கமா சாய்க்கிறாரு. மோனிஷா அப்படியே இடது பக்கமா விழுகிறா. லேக்கா உடனே, யோ அறிவு வேண்டாம், நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, மந்திரம் இதுன்னு அவளுக்கு தான் ஆயிட போகுது மாமா, என்ன மாமா இதெல்லாம்? லேக்கா பேசுற வார்த்தைகள் எதுவுமே கேட்காம மறுபடியும் கையை நேரா கொண்டாந்து நிக்க வைக்கிறார் அவரு. நிக்க வச்சு கண்ணை இறுக்க மூடி இடது கையை கூட இறுக்க பிடிச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உள்ள போன பிரபு வேக வேகமா ஸ்டெப்ஸுக்கு போக வீட்டில் சாத்தி இருந்த ஸ்டெப்ஸை திறந்துக்கிட்டு அவன் மேலே போயிருக்கிறா. வேகமா ஓடி போய் முன்னாடி நிற்கிறாரு. நின்ன பிரபு தான் பொண்ணு அசையாம ஆடாம அப்படி நின்றுட்டு இருக்கிறத பார்த்து, மோனிஷா மோனிஷா கண்ணு கூட அசையல. மோனிஷா அப்பா வந்துட்டேன், வா கீழே இறங்கு. கையை பிடிச்சு இழுக்க கை அசையல. அவ அப்படியே ஒரு கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கிறா. மறுபடியும், வா மோனிஷா அப்பா வந்திருக்கே வா. தன்னோட 2 கையையும் பிடிச்சு பிள்ளை தூக்குற மாதிரி நிற்க அவ அசையாம அப்படியே இருக்கிறா. மோனிஷா மோனிஷா வாடா. இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் கையில் இருக்கக்கூடிய கல்லை அப்படியே கீழே விடுறாரு. மோனிஷா சரிஞ்சு தான் அப்பா மேலே விழுகிறா. கல் விழுந்த உடனே மோனிஷா தான் அப்பா மேலே விழுக பிரபு மோனிஷாவை வேகமாக தூக்கிக்கிட்டு கீழே படி இறங்குறாரு. லேக்காவும் மோனலும் வேகமாக உள்ளே போகிறாங்க. பின்னாடி திரும்பி வெங்கடாச்சலபதியும் அந்த ஆளையும் பார்த்த லேக்கா இப்போ பார்வையில் கொஞ்சம் வன்மம் குறைவு தான் இருந்தாலும் புருவ சுருக்கத்தோட உள்ளே போகிறா. வெங்கடாச்சலம் அந்த ஆளுக்கு கையை கும்பிட்டு, காப்பாற்றிட்டீங்க, நான் கும்பிட்ட தெய்வம்தான் கைவிடலை, எப்படியாவது என் பேத்தியை காப்பாற்றி கொடுத்துருங்க. அவளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இது மனித அறிவையும் மீறின ஒரு விஷயம் மட்டும் புரியுது. என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லி என் பேத்தியை காப்பாத்துங்க, யாரையும் பார்க்க வேண்டாம், எனக்காகவும் அந்த பிஞ்சு குழந்தைக்காக மட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஆள் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்கிறாரு. அதை கேட்டு முடிச்ச வெங்கடாச்சலம், ஆ சரிங்க, நான் எல்லாமே பண்ணிடுறேன், என் பேத்தியை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து அந்த வழியா போயிடுறாரு. வெங்கடாச்சலம் உள்ள மோனிஷாவை பார்க்கறக்காக போறாரு. தன்னோட ரூம்ல ஃபோன்ல ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறாரு பிரபு. விகாஷ்
எல்லா இன்சார்ஜையும் நான் கதிரவன்ட்ட கொடுத்துருக்கேன். இல்லை விகாஷ், நான் பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன், அதனால தான். பிகாஸ் நம்ம 4 பேர் தான் பார்ட்னர். நம்ம அப்பா கிட்ட இருந்து நம்ம பிஸ்னஸை வாங்கும் பொழுது எப்படி வாங்கினோமோ அப்படியே தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம அப்பாங்க கிட்ட இருந்து பிஸ்னஸ் வாங்கும் பொழுது கதிரவனோட அப்பா சேர்மனாக இருந்தார், எங்கள் அப்பா அடுத்த ஸ்டேஜில் இருந்தார், மீதி உங்கள் 2 பேத்தோட அப்பாவும் அதுக்கடுத்த ஸ்டேஜில் இருந்தாங்க. பட் நாம் கையில் வாங்கும் பொழுது நம்ம 4 பேருமே ஒன்று தான் வாங்கினோம். இப்பயும் அப்படி தான். இல்லை விகாஸ், நீ புரிஞ்சுக்காம பேசுற. நான் ஏன் கதிரவனுக்கு அந்த பவர் ஆஃப் பட்டாணி கொடுத்தேன்னா, இல்லை விகாஸ், நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற. இப்போ உனக்கு என்ன, உங்க அப்பா மாதிரியே உன்னையும் வச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கிற, அப்படிதானே? அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான். நான், கதிரவ, நீ, அரவிந்த் எல்லாரும் ஒன்று தான். அப்போ இருந்தபோது எங்கள் அப்பா மேலே, கதிரவன் அப்பா அடுத்து, உங்கள் அப்பாவும் அரவிந்த் அப்பாவும் அடுத்து இருந்தாங்க. அது அப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யார் அதிகமான அமௌண்ட் போட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இப்போ டேர்ன் ஓவரில் தான் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்ல. சரி இரு, நான் ஆஃபீஸ் வந்து பேசுகிறேன். கதிரவன் இருக்கல, உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விகாஷ், நான் ஆஃபீஸ்க்கு வர வெயிட் பண்ணு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற அதே நேரத்தில் வேகமாக கோவத்தோட கண்கள்லாம் செவந்து கண்ணில் தண்ணியோட உள்ளவரா லேக்கா. ஏங்க ஏங்க ஃபோனை வைக்கிற அதே நேரத்தில் உள்ள வர திரும்பி பார்த்தவர், என்ன வந்து பாருங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. உனக்கு வேற வேலையே இல்லையா? காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கிட்டேன். நான் 11 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும், போய் டிஃபன் ரெடி பண்ணு போ. ஏங்க உங்க அப்பா அங்கே என்ன பண்றாருன்னு வந்து பாருங்கன்னு சொன்னா, இங்க பாரு லேக்கா, நீ வர வர அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. உங்க அப்பா பண்றதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்த வராட்டு இருக்குது. என்ன உளர்ற, வந்து பாருங்கன்னு சொன்னேன். நேற்று நைட் அவள் பண்ண அலப்பறையில் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறங்கிற புரியாமல் இருக்கியா? முதல்ல வந்து பாருங்க, இன்னொரு வாட்டி கூப்பிட மாட்டேன் சொன்ன உடனே பிரபு லேக்கா பின்னாடி போக, லேக்கா ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறா. அது வெங்கடாச்சலபதியோட ரூமு. அந்த ரூமில் பெட்டில் மோனிஷாவும் மோனல் உட்காந்துருக்க, இவர் டேபிளில் நிறையா கலரான பொடி அது இதுன்னு என்னென்னமோ வச்சுருக்கிறாரு. இதில் ஒரு மை, அதுக்கு பக்கத்தில் ஒரு குச்சியில் சுற்றின சிவப்பு கலர் துணி, தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, விளக்கு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்க மாந்திரிகம் பண்ணுற மாதிரியே இருக்குது. மூளையில் 5 எலுமிச்சம்பழம், 5 எலுமிச்சம்பழத்தில் 4 கீழே 1 மேலே இருக்கிறது 4 கட் பண்ணி உள்ள சிவப்பு தடவி இருக்குது. அந்த மூளையில் சதுரமாக ஒரு வட்டம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆள் மட்டும்தான் உட்கார முடியும். அப்படி அதுவும் அந்த எலுமிச்சம்பழத்து மேலே உட்காந்தா மட்டும்தான் உட்கார முடியும். அப்படி ஒரு கட்டம். முதல்ல ஒரு சிவப்புலையுமே, அடுத்து ஒரு மஞ்சள்லையுமே, அதுக்கப்புறம் ஒரு பச்சைலையும் போட்டிருக்குது. அதுக்கப்புறமா அந்த நடு இடத்துல கொண்டு போய் ஒரு சின்ன மண்பானை வைக்கிறாரு. அந்த மண்பானையில் நிறையா பூவை போட்டு அதுலேயும் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு அதை சுற்றி என்னமோ தண்ணி மாதிரி ஒன்று பார்க்குறக்கு லைட் எல்லோவாக இருக்குது, அதை ஊத்துறாரு. வந்து பார்த்த பிரபு, பா பா திரும்பி பார்த்த வெங்கடாச்சலம், என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன்ப்பா, நீயும் லேக்காவும் கொஞ்ச நேரம் தலையிடாமல் இருங்க. சரிப்பா. மோனிஷா வெளில வாங்க சொன்ன உடனே மோனலும் மோனிஷாவை எந்திரிச்சு போக, அதை காத்துட்டு இருந்தவர் கையில் பிடிக்கிறாரு மோனிஷாவை. மோனிஷா மட்டும் இங்கிட்டு இருப்பா, நீங்கள் மோனில் கூட்டிகிட்டு போங்க. எதுக்குப்பா? நான் சொல்கிறேன், கூட்டிகிட்டு போங்க. முடியாதுப்பா. மோனிஷா வா. லேக்கா உடனே கோவப்பட்டு, மாமா நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் பெரிய மந்திரவாதி ஆகிட்டீங்களா? என்ன மாமா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில்? ஒரு நிமிஷம் இருமா, நான் எதுனாலும் சொல்லறேன். பாருங்க பிரபு, இவ்வளோ தூரம் பேசி அவர் என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. இருலேக்கா, நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல. மோனிஷா தாத்தா ரூம்லேருந்து வெளில வாங்க. 2 பேரும் பெட்லேருந்து கால் எடுத்து கீழே வச்ச உடனே வேகமாக வந்த வெங்கடாச்சலம் அந்த கதவை டப்புன்னு சாத்தி உள்ள லாக் போட்டுக்கிறாரு. இவங்க வெளியில் நின்றுட்டு இருந்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனால் அவர் திறக்கிற மாதிரி இல்லை. அப்பா வேணாம்ப்பா, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், என் பொண்ணுங்களை வெளில விட்டுருங்கப்பா. மோனிஷா கதவை ஆயிடுச்சுன்னா அப்போ நடக்காத வேறையா போயிடும். லேக்கா அதுக்கு மேல குதிக்கிறா. மாமா தயவு செஞ்சு பிள்ளைகளை வெளில விடுங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு 1/4 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சுட்டு அவரு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்த உடனே 2 பேரோட கண்களையும் அப்படி ஒரு கோபம். என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உடனே மோனல் வேகமா ஒடியாந்து வந்து லேக்காவை கட்டிப்பிடிக்க, மோனிஷா மட்டும் நின்ன இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. மோனிஷா அப்பாட்ட வா. பிரபு கூப்பிட்ட உடனே அவ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம நின்றுட்டு இருக்கிறா. மோனிஷா அப்பாட்ட வாடா சொல்லும் பொழுது மோனிஷாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தலை ஒரு புறம் அப்படியே லைட்டாக அசையுது. இடது கை ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்க, வலது காலில் அவளுக்கு ஏதோ நடுக்க வந்த மாதிரி இருக்கு. வெங்கடாச்சலம்
தான் கையால் அவளோட வலது கையை பிடிச்சு இழுத்து அந்த மூலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை மலத்துக்கு பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய சதுரத்தில் தள்ளிடுறாரு. சதுரத்தில் போய் இன்ன உடனே அவள் உடம்பெல்லாம் செவத்தோடு செவரு ஒட்டி கை கால்கள் மட்டும் நடுங்கி அவள் தலை மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. லேக்கா ஏதோ பேச ஆரம்பிக்க கோவப்பட்ட வெங்கடாச்சலம், வாயை மூடு முதல் நீ. லேக்காவுக்கும் பிரபுவுக்கும் பெரிய அதிர்ச்சி தான். அதட்டல் அப்படிங்கிறது வெங்கடாச்சலத்துக்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அதுவும் மருமகளை இப்பதான் பார்க்குறாங்க. மாமா, லேக்கா வாயை மூடுன்னு சொன்னேன். பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து. நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? நானும் தான் படிச்சு பெரிய பிஸ்னஸ் பார்த்துருக்கேன். ஆனா மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் பிள்ளை அப்படி ஒண்ணுல மாட்டிக்கிட்டு இருக்கிறா. அறிவுகட்டத்தனமா டாக்டரை கொண்டே காட்டுறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்காத. பிரபு உடனே, அப்பா ஆல்ரெடி கணேஷ்க்கு கால் பண்ணியாச்சு, அவர் பெங்களூர்ல இருந்து கிளம்பிட்டாருப்பா. கணேஷ் போய் எங்காவது போட சொல்லு கணேஷை. இனி எத்தனை நாள் பார்த்தாலும் பிள்ளையை பள்ளி கொடுக்காம விட மாட்டேன். அதனால நான் பாத்துக்கிறேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவனால அந்த கோட்டை விட்டு வெளியில வர முடியாது. அதே மீறி நீங்க அவளை ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவளோட உயிருக்கே ஆபத்து. இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே லேக்கா வேகமா கிளம்பி போய் அந்த கோட்டையெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறா. அவனால 3 இடங்கள்ல போடப்பட்ட கோடுகள்ல 2 மட்டும்தான் அழிக்க முடிஞ்சிச்சு. லேக்கா அழிக்கணும்னு நினைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இடம், அதாவது மோனிஷாவை கட்டி போட்டிருக்கக்கூடிய இடத்து பக்கத்துல லேக்கானால போகவே முடியல. அப்படியே தீயில அனல் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த வெங்கடாச்சலம், பிரபு லேக்கா வெளில கூட்டிட்டு போயிரு, இல்ல நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. லேக்கா ஏதோ பேச வர, வாயை மூடிட்டு என் ரூமை விட்டு வெளியில போ லேக்கா. லேக்கா என்ன பண்றன்னு தெரியாம மெல்ல அப்படியே ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறா. மறுபடியும் தான் கையாலேயே அந்த 2 கோடுகளையும் போடுறாரு வெங்கடாச்சலம் போட்டு முடிச்ச அதே நிமிஷம் வீட்டு வாசல்ல யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்க நைட்டு பார்த்த வந்து நிக்கிறாரு. அவரை உள்ள வான்னு கூட கூப்பிடாம லேக்கா கோவமா பார்த்துட்டு இருக்க பிரபு இந்த சூழ்நிலைகளெல்லாம் எப்படி சமாளிக்கன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாரு. அந்த ஆள் மெல்ல உள்ள வராரு. கையில ஒரு குச்சி, தோல்ல ஒரு சோல்னா பை, நேத்து இருந்த அதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, நெத்தி நிறைய பெரிய பொட்டு, சுருட்ட முடி. இன்னைக்கு சுருட்ட முடிய குடுமையா போட்டிருக்கிறாரு. கை 10 விரல்லையும் மோதிரம். இதெல்லாம் பார்க்க லேக்காவுக்கு எரிச்சலா வருது. மோனிஷா அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. மோனல் தான் அம்மாவுக்கு பின்னாடி அப்படியே மறைஞ்சு நிக்கிறா. அங்க நடந்து வந்தவர் அந்த ரூமுக்கு வெளியில் நிக்கிறாரு. வெங்கடாச்சலம் அதை பார்த்துட்டு, ஐயா வந்துட்டீங்களா, வாங்க ஐயா. கையெடுத்து கும்பிட்ட உடனே வெங்கடாச்சலம் அந்த ரூமுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு. கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் மோனிஷா வித்தியாசமா நடந்துக்கிறா. செவுத்தோட செவுரு கையை வச்சு ஒட்டி இருக்கிறவ கை 2கையும் அப்படியே செவுத்துல பரப்பி அந்த செவுரை தன்னோட நெகத்தினால அப்படியே கீறறா. வால்னு ஒரு சத்தத்தோட கண்ணெல்லாம் இறுக்க மூடிக்கிட்டு வயிறெல்லாம் உள்ள போக அவளோட முடியெல்லாம் பறக்க பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமா இருக்குது. தான் சோல்னா பையிலிருந்து ஒரு திருநீரை எடுத்து அவ மேல தெளிக்க அவ டக்குன்னு அப்படியே கீழே குமிஞ்சு வாந்தி எடுக்கிறா. அது அப்படியே ரத்த வாந்தியா வருது. தான் கையில வச்சிருக்கக்கூடிய குச்சியை அவ பக்கத்துல போய் நின்று நெத்திக்கு நேரா நிமித்தி அவளோட உச்சந்தலையில வைக்கிறாரு. உச்சந்தலையில் வச்ச அடுத்த நிமிஷம் அவள் உடம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சரியன்னா, அவள் இருந்த இடத்துல இருந்து வெளியில வரவே இல்லை. உடம்பு பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்குது. இந்த 2 கொடுமைகளையுமே அவங்களால பார்க்கவே முடியல. புள்ள வாந்தி எடுக்கிறது, உடம்பால துடிக்கிறது, இதெல்லாம் ஏன் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே மோனிஷாவோட உடல் எல்லாமே அதுக்கு உட்பட்டு கடைசியில் சுருண்டு கீழே விழுந்துடுறா. வேகமாக எழுப்பலான்னு போன பிரபு லேக்காவையும் பார்த்து, அவரு வேண்டாம், போக வேண்டாம், விட்டுருங்க, அவன் அங்கேயே இருக்கட்டும். என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணு மயக்கம் மட்டும் விழுந்திருக்கா, ரத்த வாந்தி எடுத்திருக்கா, என்னங்க இதெல்லாம்? அப்படிலாம் முடியாதுங்க. நான் சொல்றத கேளுங்க. உங்க பொண்ணை இப்போ எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். திரும்பி வெங்கடாச்சலபதியை பார்த்து, ஐயா நான் மந்திரத்தை முடிச்சதுக்கு அப்புறமா போட சொன்னேன் அந்த மருந்து உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமாங்க, எங்ககிட்ட தான் இருக்குது. எடுங்க, அதை எடுத்து புள்ளையை சுற்றி ஒரு வட்டமாக போடுங்க. புள்ள கால் நீட்டி படுத்தா கூட நல்லா விலாசமாக படுக்கிற அளவுக்கு இருக்கட்டும். புள்ள இன்னைக்கு முச்சூடும், அதுலேருந்து வெளியில் வரக்கூடாது. சரிங்க, போடுற. லேக்கா உடனே, என்ன மாமா, என்ன மருந்து, என்ன போட போறீங்க, அவையே அதுலேருந்து வரக்கூடாது? எதுவுமே கேட்காம கபோர்ட்ல இருந்து ஒரு பேக்கெட்டை எடுத்து அந்த வெள்ளை கலர் பேக்கெட்டை மோனிஷா ஓரளவுக்கு தாராளமாக படுக்கிற மாதிரி எடை விட்டுட்டு ஒரு செவ்வக வடிவில் போடுறாரு வெங்கடாச்சலம். போட்டு முடிச்சுட்டு வெளியில் வர பூஜை பண்ண அந்த ஐயாவும் வெளியில் வராங்க. பின்னாடி வந்த 2 பேருமே பிரபுவும் லேக்காவும் அவரை கூப்பிட்டு, என்னங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ள? என் பொண்ணை என்ன பண்ணிட்டு போகிறீங்க?
பிரபு கேட்ட உடனே அவர் சிரிக்கிறாரு. லேக்கா, மாமா என்னதெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, முட்டாள்தனமா இல்ல? உடனே அந்த ஆளு, எம்மா முட்டாள்தனம்னு சொல்லிட்டு நீ உன் பிள்ளை தொலைச்சிடாதம்மா. ரெட்டை உசுறு வேணும்னு நினைச்சினா நான் சொல்றத கேளு. என்ன சொல்றீங்க? வேண்டாம்மா. வெங்கடாச்சலத்தை பார்த்த அவரு, ஐயா என்னால் இது எதுவும் பண்ண முடியாது, இது ரொம்ப பெருசா இருக்குது, இதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஃபோன் பண்ணி வர சொல்றேன். பிள்ளைய ஒரு நாள் முழுக்க வெளியில விட்டுறாதீங்க, விட்டுட்டீங்கன்னா பிள்ளையோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து, வேற எந்த உயிரையுமே பறிக்காது, ஆனா பிள்ளை தன்னைத்தானே அழிச்சுக்கோ, அதனால ஒரு நாள் முச்சுடும் வெளியில விடாதீங்க, அதுக்குள்ள நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் திரும்பின உடனே பிரபு, நில்லுங்க ஒரு நிமிஷம். பிரபு கூப்பிட்ட உடனே அவர் அப்படியே நிக்கிறாரு. முன்னாடி போன பிரபு, என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, யார் போய் கூட்டு வர போறீங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இல்ல? சிரிச்ச அவரு, ரெட்டை குழந்தையும் சிரமப்பட்டு தானே பெத்தீங்க, என்ன என்ன சிரமப்பட்டு பெத்தோம், 7 வருஷமா குழந்தை இல்லாம பிள்ளைங்க ரெண்டையுமே கடவுள்கிட்ட வேண்டி ஆஸ்பத்திரி ஏறி இறங்கி தானே பெத்தீங்க. கோவப்பட்ட பிரபு, என்னப்பா இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க? ஐயா உங்க அப்பா என்கிட்ட எதுவும் சொல்லலையா, எனக்கே உன்னை எத்தி பார்த்தா தெரியுது. என்ன தெரியுது? இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாணம் நிச்சயமாயி நின்றுக்கு தானே. என்ன சொல்றீங்க? ஆமா ஐயா, இதெல்லாம் கூட உங்க அப்பாவுக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நான் சொன்னா நீ புரிஞ்சுக்குவியா? என்ன? பின்னாடி இருந்து வந்த லேக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்ப தேவையில்லாம என் பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்க தலையிட்டு இருக்காதீங்க. வந்த வெங்கடாச்சலம், இங்க பாருங்க, என் பேத்தி காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு, நீங்களே தலையிடக்கூடாது. ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன், அவர் வந்ததை சரி பண்ண முடியும். சரி, அவர் வந்தாதான் சரி பண்ண முடியும், ஆனா என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? பிரபு இந்த கேள்வி கேட்ட உடனே திரும்பினவரு, உங்க பொண்ணு மேல யாரோ சூனி வச்சிருக்காங்க. அப்படின்னா? செய்வினை. உங்க பொண்ணு மேல செய்வினை இருக்கு, அந்த செய்வினை தான் உங்க பொண்ணோட உயிரை பறிக்க போகுது, அது வேற யார் மேலேயும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறத நான் கட்டுப்படுத்திட்டேன். ஆனா இப்போ உங்க பொண்ணு அங்கேருந்து வெளில கூட்டு வந்தீங்கன்னா உங்க பொண்ணு மேல வச்ச செய்வினை உங்க பொண்ணையே திரும்பிடும், அவ உயிருக்கே ஆபத்தாயிரும். உங்க பொண்ணு மேல இருக்கிறது சூனியம், ஒரு செய்வினை. இப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் புருவ சுருக்களோட அவரை பார்க்குறாங்க. வெங்கடாச்சலபதியை முதற்கொண்டு யாரு தான் இதை பண்ணியிருப்பாங்க? ஆனா எதுக்காக மோனிஷா மேல